உலகின் மிக பிரபலமான கலைத் திருட்டு எப்படி நடந்தது தெரியுமா? 1911 வின்சென்சோ பெருஜியா லூவ்ரே அருங்காட்சியகத்தில் வேலை செய்தான். அவன் பாதுகாப்பு கண்ணாடி பெட்டிகள் பொருத்தும் வேலையில் இருந்தான். இதனால் அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பு முறைகள் அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆகஸ்ட் 21 திங்கள்கிழமை அருங்காட்சியகம் மூடப்பட்டிருந்த நாள். குறைந்த பணியாளர்கள் மட்டுமே இருந்தனர். அவன் வேலை உடையின் கீழ் மோனாலிசாவை மறைத்து வெளியே நடந்தான். 2 நாட்கள் கழித்து திருட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் பீதி பரவியது. காலியான சுவர் பிரபலமானது. பிக்காசோ வரை போலீஸ் விசாரணைக்கு அழைத்தது. 2 வருடங்கள் அவன் பாரிஸ் அடுக்ககத்தில் ஓவியத்தை மறைத்து வைத்திருந்தான். தேசபக்தி உணர்வால் இத்தாலிக்கு திருப்பி அனுப்ப முயன்ற போது பிடிபட்டான். முரண்பாடு என்னவென்றால், அவன் திருட்டுதான் மோனாலிசாவை உலக பிரபலமாக்கியது. ஒரு எளிய திருட்டு கலை வரலாற்றையே மாற்றிவிட்டது.